பவித்ரன். இது ஒரு காதல் கதை. புது பொலிவு பெற்று விளங்கும் சென்னை விமான நிலையம் 350 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தது. காரில் என்றாலும் ரகுவுக்கு களைப்பாகவே இருந்தது. வருகை பகுதியின் வாசலிலேயே ஒரு ஓரமாக இருந்த நாட்காலியில் சரிந்து உட்கார்ந்து விட்டான். நண்பன் பவித்ரனை பார்க்கும் ஆர்வத்தை தாண்டி பயண களைப்பு அவனை சோர்வடை செய்திருந்தது. இரவு 2 மணிக்கு மேல் ஆகிவிட்டிருந்ததால் நித்ராதேவி அவனை வலிய அணைத்து கொண்டாள். அப்பொழுது அவன் செல்போன் சினுங்க தூக்கத்தை வலுக்கட்டாயமாக விலக்கிவிட்டு செல்லை எடுத்தான். ரகு, எங்கே இருக்க? நான் இறங்கிட்டேன். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் என்ற பவித்ரனின் குரல் அவனுக்கு உற்சாகத்தை அளித்து உறக்கத்தை விரட்டியது. வா வா, மெல்ல வா. உன் கரலை கேட்டு எவ்வளோ நாளாயிருச்சு. அப்பாடா, இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. பயணமெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? நான் ஒரு அவசரக்காரன். நம்ம தான் ரொம்ப நேரம் காரில் போக போகிறோமே. அப்போ நிறையா பேசிக்கிட்டே போகலாம் தானே. அதுக்குள்ளே எனக்கு அவசரத்தை பார்த்தியா? அதனால தான் நண்பா நான் ஃபோன் பண்ணேன். நான் ஊருக்கு வர்றது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுல்ல. நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நீ ரகசியமாக தானே வந்த? ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது. திருத்துறை பூண்டி போகிறதா சொல்லிட்டு வந்தேன். நன்றி ரகு, இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இமிக்ரேஷன் கியூ மெல்ல நகர பவித்ரனின் மனம் பின்னோக்கி சென்றது. பரிமிளாவின் நினைவுகள் உள்ளத்தில் உற்சாக ஒளியெடுப்ப கடைசியாய் சந்தித்தது வீடியோ காட்சியாய் விரிந்தது. என்னங்க சொல்கிறீங்க? இப்போ எதுக்கு நீங்கள் ரஷ்யா போகணும்? உங்கள் மாதிரி தானே நானும். இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபெசிலிட்டி வந்ததுனால நானே சென்னையில் தங்காமல் அதிகமாக ஊரில் தான் இருக்கேன். நீங்களும் அப்படித்தானே? அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு இப்போ ரஷ்யா போகணும்? இல்லை பரி, அப்பா கடன் வாங்கித்தான் என்னை படிக்க வச்சார். கடன் கொடுத்தவர் திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனதுனால மொத்த பணத்தையும் சீக்கிரமாக கேட்குறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆயிரங்கள்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3-4 லட்சத்தை 2-3 மாதத்தில் திருப்பி கொடுக்கணுமே. இந்த சமயத்தில் தான் என்னோடய சீனியர் ஒருத்தர் அங்கேருந்து கூப்பிட்டாரு. நல்லா சம்பளம்னாரு. உடனே நானும் சரின்னுட்டேன். எனக்காக நீ 1 or 2 years காத்திருப்பல்ல? திரும்பினதுமே நம்ம கல்யாணம்தான். என்னங்க நீங்கள்? ஆயுள் புறாவும் கூட காத்திருக்க நான் தயார் தான். ஆனால் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போகிறத தாங்க என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் யோசிக்கிறேன். அவள் சந்தேகப்பட்டது தான் நடந்தது. வேலை என்று கூப்பிட்ட ரஷ்யா நிறுவனம் பவித்ரனையும் அவனைப் போலவே சிலரையும் போர் பயிற்சிக்கு உட்படுத்தியது. 2-3 முறை போர் முனைக்கு அனுப்பியது. அவனுடைய நல்ல காலம் உயிருக்கு ஆபத்தில்லாமல் தப்பித்து விட்டான். அப்புறம் திடீரென ஒரு இரவில் எழும்பி போர் முனைக்கு அனுப்ப போகும் வழியில் வண்டிகள் ஓரிடத்தில் நின்றபோது அவனும் அவன் சீனியரும் தப்பித்து விட்டனர். உக்ரைன் பார்டரில் அந்த வண்டிகள் தாக்கப்பட அதில் சென்ற அனைவரும் இறந்து விட்டனர். பட்டியலில் அவன் பெயரும் இருந்ததால் அவனும் இறந்ததாகவே செய்தி பரவிற்று. ஊரையும் செய்தி எட்ட பவித்ரனின் குடும்பம் பரிதவித்து ஓய்ந்தது. பரிமளா அதிர்ச்சியில் மயக்கமாகி அப்புறம் எப்படியோ சமாளித்து கொண்டாள். அவர்கள் காதலை அவன் புறப்படும் முன்னர்தான் இரு வீட்டாரிடமும் தெரிவித்திருந்தார்கள் இருவரும். பெற்றோர்கள் சம்மதத்துடன் அவன் திரும்பியதும் திருமணம் என்ற முடிவுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இறந்தவர்கள் லிஸ்டில் பவித்ரனின் பெயர் வந்தது. ஒரு விதத்தில் அவனுக்கு உதவியாக இருந்தாலும் பல விதத்தில் அதுவே இடைஞ்சலாகவும் அமைந்துவிட்டது. எனவே தான் உயிருடன் இருப்பதை அவன் வீட்டாருக்கு தெரிவிக்க முடியவில்லை. பல போராட்டங்களுக்கு பிறகே அவனால் சென்னைக்கு விமானம் ஏற முடிந்தது. எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக திடீரென்று போய் நிற்க வேண்டுமென்று விரும்பியதால் ரகுவைத் தவிர வேறு யாருக்கும் உண்மையை சொல்லவில்லை. அவன் உயிருடன் இருப்பதையும் தெரிவிக்கவில்லை. பரிமிளா தன்னை பார்த்ததும் எப்படி ஆனந்தப்படுவாள் என்ற கற்பனையுடனேயே நின்றதால் தனக்கு முன்னால் கவுண்டர் காலியானது கூட தெரியவில்லை. சார் வாங்க என்ற அலுவலரின் குரலே அவனை கனவிலிருந்து மீட்டது. வெளியே வந்தவன் ரகு வரவேற்க காரில் அமர்ந்திருந்தான். ரகு அந்த இடியை இறக்கினான். பரிமிளாவை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விட்டதாகவும் அவள் எவ்வளவோ முயன்றும் செத்துப்போன ஒருவனுக்காக எப்படி நீ காத்திருக்க முடியும் என்று கேட்டே அவள் பெற்றோர் காரியத்தை சாதித்ததாகவும் கூற உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்ட பவித்ரன் காரை நிறுத்தச் சொல்லி இறங்கி கொண்டான். ரகு, நண்பர் ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. நீ ஊருக்கு போ. யார்கிட்டையும் இப்போதைக்கு நான் வந்ததை சொல்லாத. 2 நாளில் நான் ஊருக்கு வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து இருளில் மறைந்தான் பவித்ரன். நடக்கும்போதே மனதில் ஒரு பவித்திரமான முடிவை எட்டினான். அவள் எப்படியோ சந்தோஷமாக வாழ்ந்தா போதும். நாம் மீண்டும் ஏதாவது ஒரு வெளிநாடு சென்று நிரந்தரமாக தங்கிவிடலாம். அவளை பொறுத்தவரை நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் என்று யோசித்தபடி அருகிலுள்ள ஹோட்டலில் ரூம் எடுத்தான்.
கட்டிலில் படுத்து டிவியை ஆன் செய்தான். காதலி தன்னை ஏற்காததால் ரயிலில் தள்ளி கொன்ற வாலிபனின் வழக்கு குறித்து செய்தி திரையில் ஓட, புனிதமான காதலை இப்படி கொலைவெறி காதலாக மாற்றியவர்களை சபித்தபடி கண்களை மூடினான்.